friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் அட்டகாசமான பிஸ்கட் புடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு எப்படி சூப்பரா சுலபமா செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெளிய உள்ள அந்த கேரமல் லேயர் தயார் பண்ணிடலாம். அது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம். 100 கிராம் சர்க்கரையில கொஞ்சம் கேரமல் சிரப் அதிகமா கிடைக்கும். அது வந்து அந்த பிஸ்கட் புடிங்கோட சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து கம்மியா போதும் அப்படினா 1/4 கப்ல நம்ம செஞ்சுக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க 100 கிராம். கூடவே 1/4 கப் போல தண்ணி சேர்த்து இது வந்து அந்த தேன் கலர்ல வரணும். கரியாம பார்த்துக்கோங்க, கரிஞ்சிடுச்சுனா கசக்கும். பாருங்க இப்போ அந்த மாதிரி நல்ல தேன் கலர்ல வந்திருக்குல. இது மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஒரு பேன்ல மாத்தி வச்சிரலாம். கேரமல் சிரப் ரெடியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம பிஸ்கட் அரைச்சி பவுடர் பண்ணிரலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 10 மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்துர்க்கேன். இந்த பிஸ்கட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நம்ம ஹைட் அண்ட் சீக் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரிட்டானியா மில்க் பிக்கீஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பிஸ்கட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை, வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்கட் ரெடியாக இருக்குது. ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம புட்டிங்க்கு பேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா 1 நிமிஷம் போல் அடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சல்லடையில் சலிச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி அடிபடாமல் இருக்கிறதெல்லாம் வந்துடும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம பால் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். 250 ml தண்ணி சேர்க்காத கெட்டியான பால். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட வேண்டியது தான். இப்போ இதை வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேனில் மாற்றிடலாம். அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். இட்லி குக்கரில் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த பாத்திரத்தை தொட்டுட்ருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ஒரு சாசர் எல்லாம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். மிதமான சூடில் 30 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போது 30 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். இருக்கட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை லேசாக கத்தி வச்சு இலக்கிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு கவுத்திட்டா போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக 2 வேஃபர்ஸும் ஒரு புதினா இலையும். அவ்வளோதான். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டடா! நம்மளோட சுவையான பிஸ்கட் புடிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த கேரமல் சிரப்பெல்லாம் அப்படியே அந்த கோல்டன் சிரப்பெல்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பாதி சாப்பிட்டுட்டே ஏற்கனவே. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை ரம்புகள் மலரட்டும்.